வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். புதினா ரைஸ் நிறைய நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் இன்றைக்கி புதினா பிரியாணியை மண்மனம் மாறாத மண் சட்டியில் எப்படி சமைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மண் சட்டியில் எந்த ஒரு உணவு சமைச்சாலும் அதனோட சுவையும் டேஸ்ட்டும் தனி தாங்க. இப்போ நாம் புதினா பிரியாணியை மண் சட்டியில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்கள். பக்கத்து இருக்க பெல் ஐக்கானி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி ரைஸ் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் 2 கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். இது வீட்டில் பறித்த புதினாங்க. வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ 1 இன்ச்சு இஞ்சி துண்டு சேர்த்திக்கலாம். 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 5 பூண்டு, நம்ம எடுத்து வச்ச புதினா தலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. பொதுவாக புதினா ரைஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்க முடியும். பிரியாணிங்கனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரைஸில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பும் இதில் 1 கப்பு எடுத்திருக்கேன். டோட்டலாக 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. புதினா பிரியாணி தேங்காய் பால் சேர்த்து பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஒரே 1 கப் தேங்காய் பால் மாத்திரம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வரமிளகா, கொஞ்சம் கறி லீஃபு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பும் சீரகம் சேர்த்திக்கலாம். கறி லீஃபும் வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயங்க அதையும் சேர்த்திடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 7-8 முந்திரி சேர்த்திக்கலாங்க. பொதுவாக மண் சட்டியில் செய்யும்போது முந்திரி முதலே சேர்த்தா அது ஃப்ரை ஆனால் மறுபடியும் இந்த ஹீட்டுக்கு கருப்பாயிரு சீக்கிரம். அதனால தான் நான் பாதியில் சேர்த்துறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாங்க. இந்த மசாலா நல்லா சுருண்டு வரணும். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா நல்லா கெட்டி ஆயிடுச்சு, சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் விடுற அளவுக்கு சுருண்டு வரணுங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினாவோட வாசனையும் நல்லா வரும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பிரியாணி ரைஸில் சீரக சம்மானா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்தணும். பாசுமதினா 1.5 கப்பு சேர்த்துனா போதும். இப்போ நம்ம பால் அளந்துக்கலாங்க. 1 கப் இருக்குது. இனி 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். மண் சட்டி குக்கர் மாதிரி தாங்க. உப்பு சேர்த்திக்கலாம். குக்கரில் எப்படி நம்ம தண்ணி அளவாக வைக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு குழம்பு கொதிக்குதுன்னு பாருங்கள். மண் சட்டியில் அது 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிக்கும். அந்தளவுக்கு ஹீட்டை இழுத்து கொடுக்கும். அதனால் நான் குக்கரில் எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதே அளவுக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம இது நல்லா கலக்கி விட்டு ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம குக்கர்னால் எடுத்து கலக்கி விட முடியாது. பட் இந்த மாதிரி ஓப்பனில் மண் சட்டிலோ இல்லை வேறு பாத்திரத்துலையோ செய்யும்போது நம்ம எடுத்து கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி 90% ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து அப்படியே தம்மில் குக்கரில் வைக்கிற மாதிரி அப்படியே மூடி வச்சிடலாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி. பொதுவாக குக்கரில் சமைக்கும்போது கூட தண்ணி ஜாஸ்தியாகுங்கிற பயம் இருக்கும். பட் மண் சட்டியில் அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் இந்த ஹீட்லேயே தம் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆயாச்சு. உதிரியாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மண் சட்டியில் புதினா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சுவையாக இருக்குது. பொதுவாக புதினா சிலருக்கு பிடிக்காது, அந்த பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பிரியாணி பிடிக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை பார்க்குறேன்.